துருக்சன் ஒரு சின்ன கிராமங்க. இந்த கிராமம் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் ஹத்தராஸ் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. இந்த சின்ன கிராமத்துல பிறந்தவர் தான் கிருஷ்ண குஷவஹா. கிருஷ்ணா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவர் தான், அதுவும் மாற்றுத்திறனாளி வேற. என்னதான் கிருஷ்ணா ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அவரோட பெற்றோர்கள் அவரை படிக்க வைக்கிறாங்க. இவரும் நல்லா படிச்சு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறாரு. நொய்டால தான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வேலை செய்யறாரு. இவர் என்னதான் நொய்டால வேலை செஞ்சாலும் இவரோட குடும்பம் எல்லாமே தருக்சன் கிராமத்துல தான் இருக்கு. அதனால வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ கண்டிப்பா கிராமத்துக்கு வந்துட்டு தான் போவாரு. இவர் சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மீண்டு வந்தாரு இல்லையா. எப்படி வந்தாரு? படிப்புனால தானே வந்தாரு. அதனால தனக்கு பிறந்த பையனையும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. பையன் நல்லா படிச்சு IPS ஆகணும், இல்ல இந்த ஊர்லயே இந்த கிராமத்திலேயே முதல் மேஜிஸ்ட்ரேட் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டாரு. அவரோட கனவு நனவாகணும்ன்றதுக்காகவே சுத்து வட்டாரத்திலேயே பெஸ்ட் ஸ்கூல்ல தேடுறாரு. அப்ப அவருக்கு கண்ணில் பட்ட ஸ்கூல் தான் DL பப்ளிக் ஸ்கூல். இந்த ஸ்கூல் தான் அந்த பஞ்சாயத்திலேயே இருக்க ஒரே இங்கிலீஷ் மீடியம் போர்டிங் ஸ்கூல். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல ரீசெண்டா தான் கட்டியிருக்காங்க. கொரோனா டைம்ல தான் கட்டியிருக்காங்க. கொரோனா முடிஞ்ச உடனே 2020ல ஸ்கூலை ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூலோட டைரக்டர் தினேஷ் பாகல் மலேசியால இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்த ஸ்கூலை கட்டியிருக்காரு. இப்படி இந்த ஸ்கூலை பத்தி விசாரிச்சாலே எல்லா பாசிட்டிவ் நியூஸா தான் கிருஷ்ணாக்கு வருது. அதனால தான் அவரோட குழந்தைய பையனை இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. இந்த DL பப்ளிக் ஸ்கூல் எங்க இருக்குன்னா இவரோட கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துல தான் இருக்கு. அந்த கிராமத்தோட பேரு ரசக்வான். இந்த ஸ்கூலே எப்படி இருக்குன்னா சுத்தி வயல்வெளி தான் இருக்கும். அதுக்கு நடுவுல இந்த ஸ்கூல் இருக்கும். இவரோட வீட்டுல இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஸ்கூல் இருக்கு. ஆனாலும் கிருஷ்ணா என்ன பண்றாருன்னா அவரோட சின்ன பையனை அந்த போர்டிங் ஸ்கூலோட ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறாரு. எதுக்காகனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பையனுக்கு நல்ல டிசிப்ளின் கத்து தரணும்னு நினைச்சேன், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா பள்ளிக்கூடத்துல பசங்களை விளையாட விடாம படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண வைப்பாங்க. நாளைக்கு அவன் ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும்னா சின்ன வயசுல இருந்தே கான்சென்ட்ரேட் பண்ணாதானே முடியும். அதனால ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஸ்கூல்ல சேர்த்ததா சொல்றாரு. இப்படி பல கனவுகளோட கிருஷ்ணா தன்னோட மகனை அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. ஆனா அந்த ஸ்கூல்ல சேர்க்கும் போது கிருஷ்ணாக்கு ஒரு விஷயம் தெரியாது. அது என்னன்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே சில மீட்டர்ஸ் தூரத்திலேயே ஒரு 2 மாடி கட்டடம் இருக்கு. இந்த கட்டடம் ஸ்கூல் கட்டும் போதே கொரோனா டைம்ல கட்டின கட்டடம்லாம் இல்ல, அது கொஞ்சம் பழைய பில்டிங். 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டடம் அது. அதே வயல்வெளிகளுக்கு நடுவுல இருக்க ஒரு தனி கட்டடம் அது. அந்த கட்டடத்துல தான் 20 வருஷமா பேய் ஓட்டிட்டு இருக்காங்கன்ற விஷயம் கிருஷ்ணாக்கு தெரியாது. எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உத்தரப்பிரதேஷ்ல ஹத்தராஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஒரு சின்ன கிராமத்துல நரபலி கொடுத்துட்டாங்க. 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைய நரபலி கொடுத்துட்டாங்க. அதுவும் நரபலி கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூல் நிர்வாகமே அந்த குழந்தைய நரபலி கொடுத்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நாம எதுக்கு நம்மளோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்? இந்த குழந்தைங்க இந்த சொசைட்டில சர்வை பண்றதுக்கு தேவையான ஸ்கில்ஸை கத்துக்கணும்ன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நாலேஜை கெயின் பண்ணி மூட நம்பிக்கைகள்ல இருந்து விடு ஒரு நல்ல மனுஷனா சொசைட்டில வாழணும்ன்றதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்புறோம். ஆனா இங்க அந்த பள்ளிக்கூடம் நடத்துற நிர்வாகமே மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த நரபலியில பள்ளிக்கூடத்தோட டைரக்டர் மட்டும் இன்வால்வ் ஆகலங்க, பள்ளிக்கூடத்தோட பிரின்சிபால், டீச்சர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ இந்த வழக்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தினேஷ் பாகல், இவரோட அப்பா பேரு ஜசோதன் சிங். இவரு ஹத்தராஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ரசக்வான் கிராமத்தை சேர்ந்தவர். அந்த கிராமமும் ரொம்ப சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்துல இருக்கிறது 4000 மக்கள் மட்டும்தான். அப்ராக்சிமேட்டா 450 வீடுகள் தான் அந்த கிராமத்திலே இருக்கு. இந்த சின்ன கிராமத்துல வளர்ந்தாலும் தினேஷ் அவர்கள் பிடெக் முடிக்கிறாரு. அதற்கு பிறகு வேலை விஷயமா ஏதோ மலேசியாவுக்கு போயிருக்காரு போல. மலேசியால இருந்து திரும்பி வந்து அவரோட சொந்த கிராமத்திலேயே ஒரு ஸ்கூல் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு தினேஷ். அந்த ஸ்கூல் தான் DL பப்ளிக் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அண்ட் இந்த ஸ்கூல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஹாஸ்டல்ல 24 குழந்தைங்க தங்கி படிக்கிறாங்க. இவரோட ஸ்கூல்ல தான் கிருஷ்ணா தன்னோட பையனையும் சேர்த்திருக்காரு. அந்த ஹாஸ்டல்ல தான் அந்த பையனும் தங்கி படிச்சிட்டு இருந்திருக்கான். செப்டம்பர் 22ஆம் தேதி நைட் அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் லக்ஷ்மண் சிங் கிருஷ்ணாக்கு போன் அடிக்கிறாரு. அந்த போன்ல லக்ஷ்மண் சிங் பையனுக்கு காம்ப்ளைண்ட் வாங்கி தர சொல்லியும் ஒரு 200 ரூபாய் கை செலவுக்கு பணம் அனுப்ப சொல்லியும் போன்ல சொல்றாரு. கிருஷ்ணாவும் சரின்னு சொல்லிடுறாரு போல. 22ஆம் தேதி என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட். அன்னைக்கு ஊர்ல தான் அவரோட கிராமத்துல தான் இருக்காரு கிருஷ்ணா. அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில கிளம்பி கிருஷ்ணா வேலைக்கு போனோம். இந்த சூழல்ல தான் கிருஷ்ணாக்கு அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு கால் வருது. 23ஆம் தேதி காலையில 5 மணிக்கு கால் வருது. கால் பண்றது யாருன்னா
அந்த ஸ்கூலோட டைரக்டர் தினேஷ் தான் கால் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர் மாதிரி இருக்கு, இம்மீடியட்டா அவனுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுது, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. உடனே கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல வேணாம் வேணாம், பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் ஹாஸ்டல்ல இருக்கிறது சரி வராது, நான் என்ன பண்றேன், நானே ஹாஸ்டலுக்கு வரேன், ஹாஸ்டலுக்கு வந்து பையனை எங்க கிராமத்துக்கே கூட்டிட்டு போயிடுறேன், நாங்க எங்க ஊர்ல இருக்க கிளினிக்ல வச்சு வைத்தியம் பாத்துக்கிறோம்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு தினேஷ் ஒத்துக்க மாட்டாரு. கிருஷ்ணா உடனே நான் பையனை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. அதனால தினேஷ் என்ன சொல்றாருன்னா, இங்க பக்கத்துல இருக்க சத்பாதுக்கு வந்துரு, அங்க இருந்து பையனை கூட்டிட்டு போ, நான் பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. கிருஷ்ணாவும் உடனே அவரோட சகோதரரை எழுப்பி பைக்ல சத்பாதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்பாத்ல தினேஷ்காக வெயிட் பண்றாங்க, ஆள் வரவே இல்லை. உடனே கிருஷ்ணா என்ன பண்றாரு, மறுபடியும் தினேஷ்க்கு கால் பண்றாரு. மறுபடியும் தினேஷ் வேற ஒரு இடத்துக்கு கிருஷ்ணாவை வர சொல்றாரு. கிருஷ்ணா அந்த இடத்துக்கும் போறாரு. அந்த இடத்துலயும் தினேஷும் இல்ல, அவரோட மகனும் இல்ல. இப்படி அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு கிருஷ்ணாவை அலைய விட்டுட்டே இருக்காரு தினேஷ். वो वहाँ से उन्होंने जब मैंने उनको फ़ोन किया कि मैं पहुँचने वाला हूँ, तो वो वहाँ से लेकर के मेरे बेटे को निकल गए। फिर हमने उनको और फ़ोन किया, बोले कि मैं सादाबाद आ गया हूँ। फिर फ़ोन किया हमने कि खंदोली आ गया हूँ। फिर फ़ोन किया मेरे को कि मैं यहाँ पे आ गया हूँ। तो मुझे जो है कल मिला के जो है गुमराह किया गया बहुत बुरे तरीके से। இந்த சூழல்ல ஒரு கட்டத்துல தினேஷோட வண்டியை மடக்கி பிடிச்சிடுறாங்க கிருஷ்ணா. மடக்கி பிடிச்ச அப்புறம் பார்த்தா அந்த வண்டியில தினேஷ் பயங்கர போதையில இருக்காரு. அவர் கூட அந்த ஸ்கூலோட 2-3 ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க, அவங்களும் பயங்கர போதையில இருக்காங்க. और वो उस समय जो है नशे की हालत में थे, शराब की नशे की हालत में पकड़े गए। और उसमें 2 बंदे, एक बंदे और भी शामिल थे, लक्ष्मण सिंह, बट वो उस समय वो गाड़ी में नहीं पाए गए। உள்ள பார்த்தா காரோட பின்புறத்துல அவங்க பையன் மயக்க நிலையில இருக்கான். பையனை தூக்கி பார்த்தா பையனோட கழுத்துல மார்க்ஸ் இருக்கு, அவனோட உதடு நீளமா இருக்கு. உண்மையை சொல்ல போனா கிருஷ்ணாவோட பையன் ஆல்ரெடி இறந்துட்டான். मेरे बेटे की जो बॉडी के साथ जो है दिनेश बघेल जो है गाड़ी में पाए गए। और उनको जो गाड़ी में पाने के बाद में वो बैग, मेरे बेटे का जो बैग था वो उनकी गाड़ी में ही था। இதற்கு பிறகுதான் கிருஷ்ணா என்ன பண்றாரு, தினேஷ் மேலையும் அந்த ஸ்கூல் மேலையும் ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட ஃபைல் பண்றாரு. இந்த வழக்குல தினேஷை விசாரிக்கும் போது அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் கிளினிக்கு தான் பையனை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணேன், ஆனா காலங்காத்தால ஒரு கிளினிக்கும் ஓபன் ஆகல அப்படின்னு சொல்லி மழுப்பி இருக்காரு. ஆனா பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா, பையன் ஃபீவர் வந்தோ இல்ல நோய்வாய்ப்பட்டோலாம் இறங்கல, பையனை கழுத்தை நெரிச்சு யாரோ கொன்னு இருக்காங்க. அதுவும் கழுத்தெலும்பு உடையிற அளவுக்கு கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்க. एज पर पीएमए रिपोर्ट जो मेरे बेटे की जो पोस्टमार्टम रिपोर्ट आई हुई है उसमें साफ साफ स्पष्ट लिखा गया है कि उसकी जो है गला दबा करके जो है हत्या की गई है। जी देखिए, पीएम रिपोर्ट में बताया गया है कि उसको जो है गले पे जो है जो निशान पाए गए हैं और उसका गला दबा करके जो है बहुत बेरहमी से उसकी जो है मृत्यु की गई है और उसकी गले की जो है हड्डी टूट गई है। इस तरीके से उसको जो है पकड़ा गया है, इस तरीके से जो है उसकी हत्या की गई है। இந்த ரிப்போர்ட் வந்த பிறகுதான் போலீஸ் தினேஷை விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறாங்க. தினேஷ் அப்போ ஒவ்வொரு உண்மையா கக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா இந்த கொலையோட மாஸ்டர் மைண்ட் தினேஷ் இல்லையா, தினேஷோட அப்பா ஜசோதன் சிங் தான். அதுவும் பக்கவாதம் வந்து பாதி உடல் செயல்படாத நிலையில இருக்க ஒரு முதியவர் தான் இதை செய்ய சொன்னாராம். இந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு பழைய பில்டிங் இருக்குன்னு சொன்னல, அந்த பில்டிங் கட்டினது யாருன்னா ஜசோதன் சிங் தானா. இந்த பில்டிங்ல தான் ஜசோதன் சிங் என்ன பண்ணுவாரு, பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. பல நபர்களுக்கு இந்த பில்டிங்ல வச்சுதான் பேய் ஓட்டி இருக்காரு. இப்படியே 20 வருஷமா இந்த பில்டிங்ல தான் சுத்து வட்டாரத்துல இருக்க மக்களுக்கு பேய் ஓட்டி இருக்காரு ஜசோதன் சிங். அதுல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு பிரெயின் ஹெமரேஜ் ஏற்பட்டு பக்கவாதம் வந்துருது, உடல்ல சில பாகங்கள் செயல்படாம போயிருது. இந்த சூழல்ல தான் ஜசோதன் என்ன பண்றாரு, தினேஷ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஒரு மைனர் பையனை, சின்ன குழந்தைய நரபலி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கேன், நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். உனக்கும் பண பிரச்சனை இருக்குல்ல, ஸ்கூல் கட்ட வாங்கின கடனே இன்னும் முடியல, வீட்லயே எக்கச்சக்க பிரச்சனை வேற, இது எல்லாத்துக்கும் தீர்வு நரபலி தான். அது மட்டும் இல்ல, இந்த பூஜை முடிஞ்ச அப்புறம் பாரு ஸ்கூல் டாப்ல போயிடும், பிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. உண்மையை சொல்ல போனா அதான் நடந்திருக்கு. நீங்க காசு கொடுத்து ப்ரமோஷன் பண்ணா கூட இத்தனை செய்தி ஊடகங்கள் உங்க ஸ்கூல் பேரை சொல்லுமான்னு தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் உங்க ஸ்கூல் பேரை எல்லா செய்தி ஊடகங்களும் சொல்லிட்டாங்க. பிரிண்ட் மீடியாவும் உங்க ஸ்கூல் பேரை அச்சடிச்சிட்டாங்க. சரி அதை விடுங்க. இந்த பிளான் போட்ட உடனே கிருஷ்ணாவோட குழந்தைய கொல்லணும்ன்றது தான் அவங்க பிளான் இல்ல. இதற்கு முன்னாடியே ஒரு 2 குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. हमारे साथ ये हुआ था, एमडी सर के पापा जी उनने हमारा गला दबाया था, उससे हम बेहोश हो गए थे। तब हमारे पापा जी एमडी सर ने कॉल की थी, घर बोला आता है इसने कि मुझे अंकल जी ने दूध दिया है, दूध में कहे वो दे, मेरा दूध मैंने दूध फेंक दिया, मुझे पियाने पियो ना गो, तब मैंने मुझे मारा है उसने, गला दबा दिया है मेरा, मेरे गोड़ पकड़ लें पीछे से, पैरन से गोड़ दबा लें, ऐसे बता रहा था। इसका हमने विश्वास नहीं किया था, इसलिए हम पे धोखा हो गया।
அதிர்ஷ்டவசமா அந்த குழந்தைங்க எஸ்கேப் ஆயிருச்சு. சத்தம் போட்டுருச்சு, அதனால அந்த குழந்தைய விட்டாங்க. ஆக்சுவலா கிருஷ்ணாவோட பையனும் சத்தம் போட்டிருக்கான். ஆனா அவன் போராத காலம் இந்த கொடூரனுங்க கிட்ட மாட்டிட்டான். செப்டம்பர் 22 ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு, எல்லா ஹாஸ்டல் குழந்தைகளும் தூங்கின பிறகு, ராம் பிரகாஷ் சோலாங்கி அப்படின்ற ஆசிரியர் என்ன பண்றாரு, அந்த பையனை தூங்கிட்டு இருக்கும் போதே தூக்கிட்டு அவங்க ரெடி பண்ண ரூமுக்கு வராரு. அந்த ரூம்ல பூஜை சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க போல. அதுக்குள்ளேயே அந்த பையன் முழிச்சுக்கிறான். முழிச்சு பயத்துல சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். உடனே பயந்து போன ராம் பிரகாஷ் என்ன பண்றாரு, அந்த பையனை கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல கொலை பண்றாரு. அவர் கொலை பண்றத தடுக்காம 2 ஆசிரியர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் பேரு வீர்பால், இன்னொருத்தன் பேரு லக்ஷ்மண் சிங். இதுல லக்ஷ்மண் சிங் தான் அந்த ஸ்கூலோட பிரின்சிபாலே. சோ எல்லாருமே கூட்டு கலவானீங்க. ஒன்ஸ் அந்த குழந்தை செத்த பிறகு இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல போல, இல்ல சரக்கு வேற ஓவரா அடிச்சுட்டானுங்களான்னு தெரியல. அந்த குழந்தையோட அப்பாக்கே போன் பண்ணி மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க. கடைசியில மாட்டிக்கிட்டாங்க. இந்த வழக்குல மொத்தம் 5 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கு போலீஸ். அந்த ஸ்கூலோட டைரக்டர் தினேஷ், அவரோட அப்பா ஜசோதன் அண்ட் அந்த 3 ஆசிரியர்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்கு போலீஸ். அந்த ஸ்கூல் டைரக்டர் தினேஷோட குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பத்திரிகையில சொல்றது எல்லாமே பொய்ப்பா. நாங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இல்ல, அந்த மாதிரி தீங்கு நினைக்கிறவங்க எல்லாம் இல்ல. என் பையன் மேலயும் என் பேர மேலயும் வச்சிருக்க எல்லா அக்யூசேஷனுமே பொய் தான் அப்படின்னு ஜசோதனோட அம்மா குசும் பியாரி சொல்றாங்க. ஜசோதனோட பொண்ணு தினேஷோட சகோதரி வினிதா தேவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன்லாம் அந்த மாதிரி ஆளே கிடையாது. எல்லா குழந்தைகளையும் தன்னோட குழந்தை போல தான் பார்த்துப்பான். இன்ஃபேக்ட் என் அண்ணனுக்கே 2 குழந்தைங்க இருக்கு. 2 பேருமே டாடலர்ஸ் தான், கை குழந்தைங்க. அவன் போய் எப்படி இப்படி செய்வான் அப்படின்னு கேக்குறாங்க. तो इतना अभी सबूत क्यों नहीं मिला आपको? बहुत सारे मीडिया वाले क्यों नहीं सबूत मिला अभी तक? हम तो पागल हैं कि सबूत क्यों नहीं मिल रहा? 5 दिन हो गए आज, क्यों आए जेल में? क्या वजह है? क्यों नहीं सबूत मिल रहा? पुलिस वाले मीडिया वाले क्यों आ रहे हैं घर जब प्रूफ ही नहीं मिल रहा आपको? तो प्रूफ मिलना चाहिए ना. 5 दिन हो गए, क्यों नहीं मिल रहा आपको? आप भी आ रहे हो, अभी गए मीडिया वाले. इतने सारे मीडिया वाले होते हुए प्रूफ नहीं मिला आपको किसी को? இதுல தினேஷோட வைஃப் பிரஸ் கிட்டயும் மீடியா கிட்டயும் வாயே திறக்கல. ஆன் தி அதர் சைடு விக்டிமோட அப்பா கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, சார் பிளாக் மேஜிக்லாம் இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு பிளாக் மேஜிக்லாம் இல்ல. 4 வருஷமா அங்க ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 700 குழந்தைங்க வரைக்கும் அங்க படிச்சுட்டு இருக்காங்க. அங்க பில்லி சூனியெல்லாம் வச்சு பூஜை நடத்தி இருந்தா இவ்வளவு நாள் தெரியாமையா இருந்திருக்கும். இல்ல இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. அப்புறம் ஏன் என் பையனோட உதடு ப்ளூவா இருக்கணும், கண்ணு கருப்பா இருந்துச்சு, அவ்வளவு கொடூரமா ஏன் அந்த சின்ன குழந்தைய கொல்லணும்? இங்க வேற ஏதோ விஷயம் இருக்கு, அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு கிருஷ்ணா அவர் சொல்றாரு. और मेरा बच्चा जो जब मैं 4 साल से रह रहा, अगर मैं तांत्रिक विद्या अगर कुछ होती तो वो शायद 4 साल से भी चल रही होती. तो आज क्या ये उस स्कूल में आज इसकी डेट में जो 700 बच्चे हैं, शायद यहाँ आसपास क्षेत्र में ही बच्चे नहीं होंगे. तो मुझे नहीं लगता कि मैं तांत्रिक विद्या का मामला कुछ ऐसा हो रहा है वहाँ पे जाकर के. ये बहुत बड़ी साजिश के तहत इसको जो है बहुत मौत के घाटी से उतारा गया. இன்னும் இந்த வழக்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் போலீஸ் மீடியா கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த பையனை பிளாக் மேஜிக்காக தான் நரபலி கொடுக்க போய் தான் கொன்னுட்டாங்கன்றது. யோசிச்சு பாருங்களேன், படிச்சவங்களே, பள்ளிக்கூடம் நடத்துறவங்களே, ஸ்கூல் பிரின்சிபால், டீச்சர்ஸே இந்த மாதிரி செயல்களை செய்யறாங்கன்னா அவங்களோட மூட நம்பிக்கை எவ்வளவு ஆழமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மூட நம்பிக்கை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு புரட்டி போடுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பையனோட பெற்றோர்கள் எவ்வளவு ஆசையா இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அவனோட வருங்காலத்தை பத்தி என்னென்ன கனவுகள்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரே நொடியில குழி தோண்டி புதைக்கிறது எந்த மாதிரி செயல்னு தெரியல. இன்ஃபேக்ட் இங்கேயுமே நிறைய மீடியாஸ்லாம், ஆன்லைன் மீடியாஸ்லாம் அசால்ட்டா மூட நம்பிக்கைய பரப்பிட்டு இருக்காங்க. நான் தண்ணி மேல நடப்பேன், நான் நினைச்சா 100 பேர் செத்துருவாங்க, மண்டை வெடிச்சிரும், என்னோட பவரே வேற அப்படின்னு பேசுறவங்களெல்லாம் ஜாலியா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இவனுங்களே தேடி போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்களா, இல்ல காசு கொடுத்து பிசினஸ்க்காக இன்டர்வியூ எடுக்க வைக்கிறாங்களான்னு தெரியல. அதனாலதான் அவங்க கேள்வி கேட்கிற ஆங்கர்ஸும் அவங்களுக்கு சாதகமாவே கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை ஜேர்னலிசம்லாம் வேணாங்க, காமன் சென்ஸோட ஒரு கேள்வி கேட்கறாங்களான்னு பாருங்க. இந்த அகோரி ஒரு பையன் வந்தான், அவனை தான் போட்டு அடிச்சாங்க, அடின்னு அடிச்சாங்க. அவனை தவிர வேற யாருகிட்டயுமே ப்ராப்பரா காமன் நாலேஜை யூஸ் பண்ணி கூட ஒருத்தனும் ஒரு கொஸ்டினும் கேட்கலங்க. தெரியல, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது எனக்கே அதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி தான் தோணுது. நல்லா காசை வாங்கிட்டு மூட நம்பிக்கையை வேற லெவல்ல ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தான் தோணுது. நம்ம ஆளுங்களும் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி வழக்குகளை பத்தி பேசினாலாவது கொஞ்சமாவது அவேர்னஸ் வரும்னு நாங்க நம்புறோம். அதுக்காக தான் இந்த பதிவியே பண்ணோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கை விட்டுருங்க. இந்த ஆன்லைன் மீடியால, இந்த ஆன்லைன் கார்பரேட் கிட்ட எல்லாம் பல டிஃப்ரெண்ட் சைஸான சாமியாருங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களே. சாமியாருங்கன்றதை விட இந்த பில்லி சூனிய வைக்கிறவங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களே, அதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா, இல்ல பயங்கரமான பித்தலாட்டம் நம்புறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.